தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் உயர்ந்துள்ள காய்கறிகளின் விலையை கட்டுப்படுத்தும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உத்தரவின் பேரில் சென்னை நகரில் தற்காலிகமாக கூடுதலாக 50 பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் இன்று முதல் செயல்பட தொடங்கியுள்ளன. வெளிச்சந்தையை விட மிக குறைந்த விலையில் காய்கறிகள் கிடைப்பதால் முதலமைச்சருக்கு பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். வெளிச்சந்தையில், அதிலும் குறிப்பாக நகர்ப்புறங்களில் காய்கறி விலைகளை கட்டுக்குள் வைத்திடவும், விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைத்திடவும், நுகர்வோர்களுக்கு நியாயமான விலையில் தரமான காய்கறிகள் கிடைத்திடும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கி வைத்த பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்று வருகிறது. கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், நீலகிரி, விழுப்புரம், நாமக்கல் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் காய்கறி பயிரிடும் விவசாயிகளிடமிருந்து காய்கறிகளை கூட்டுறவு சங்கங்கள் நேரடியாக கொள்முதல் செய்து பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மூலம் பசுமையான காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக சென்னை நகருக்கு காய்கறிகள் வரத்து குறைந்துள்ளது. எனவே காய்கறிகளின் விலை உயர்ந்து வருகிறது. பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு சென்னை நகரில் 50 கூடுதல் காய்கறி விற்பனை மையங்களை தற்காலிகமாக திறக்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேற்று உத்தரவிட்டிருந்தார். அதன்படி சென்னை அடையாறு, மயிலாப்பூர், அபிராமபுரம் 3வது தெரு, அயனாவரம் உள்ளிட்ட 50 இடங்களில் கூட்டுறவு நியாய விலை கடைகளில் காய்கறிகள் விற்பனை இன்று தொடங்கியது. அடையாறு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள காய்கறி கடையில் ஏராளமானோர் காய்கறிகளை வாங்கிச் சென்றனர். 1 கிலோ தக்காளி 43 ரூபாய்க்கும், வெங்காயம் 39 ரூபாய்க்கும், புடலங்காய் 27 ரூபாய்க்கும், கத்தரிக்காய் 25 ரூபாய்க்கும், பீட்ரூட் 19 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. காய்கறிகளின் விலை வெளிச்சந்தையை விட மிகவும் குறைவாக உள்ளதால் முதலமைச்சரின் இந்த திட்டத்தை வரவேற்று பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். தமிழக முதலமைச்சர் கருணையால் நியாய விலை கடைகளும் குறைந்த விலையில் எங்கும் எந்த ஸ்டேட்டிலும் இல்லாத குறைந்த விலையில் அம்மா அவர்கள் முயற்சியால் இந்த 1 கிலோ தக்காளி 43 ரூபாவும் விலை குறைந்த விலையில் கொடுத்திருக்கிறார். தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த பாராட்டிலும் அவருக்கு வாழ்த்துதலும், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உதவி செய்த அம்மாவுக்கு மறக்க முடியாத நன்றி செலுத்துகிறோம். அம்மா கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரேட்டு எங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வெளியே விற்கிற ரேட்டை விட இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அம்மாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கோம். மயிலாப்பூர், அபிராமபுரம் 3வது தெருவில் உள்ள கூட்டுறவு நியாய விலை கடையிலும் காய்கறிகள் விற்பனை தொடங்கியது. பொதுமக்கள் வரிசையில் நின்று காய்கறிகளை ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். காய்கறிகள் குறைந்த விலைக்கு கிடைக்க ஏற்பாடு செய்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். சென்னை மாநகரில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் 42 பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளுடன் தற்காலிகமாக கூடுதலாக 50 பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் தொடங்கப்பட்டு தற்போது 92 பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகளில் காய்கறிகள் விற்பனை நடைபெற்று வருகிறது.